pleasure to welcome Engineer T.G. Arunoli, a dedicated scholar and expert in Tamil classical literature and printing technology for today's Oral Festival. With 15 years of experience at the Central Institute of Classical Tamil, he currently coordinates Sage Agastya Muni Project and the Indian Knowledge System Project. His technical and academic expertise has been crucial in publishing critical editions of classical Tamil texts such as Irayanar Kalaviyal, Ainkurinuril, and more. Before joining CICT, he spent 18 years in print media and publishing, contributing to the publication of many PhD theses and research books. He has also co-edited several key Tamil literature works at CICT. Today, he will speak on history of Tamil editions from palm leaf manuscripts, exploring the evolution of Tamil literature through time. Let's give a warm welcome to Engineer T.G. Arunoli. ஹலோ, அனைவருக்கும் பின்மாலை இனிய வணக்கம். இன்று ஓலைச்சுவடி முதல் தமிழின் பதிப்பு வரலாறு பற்றி சிறப்பு சொற்பொழிவாற்ற திரு ஞா அறிவுரை அவர்கள் நம்மோடு வருகை தந்திருக்கிறார்கள். இன்றைய நிகழ்வில் நம் சிறப்பு விருந்தினராக உள்ள பொறியாளர் திரு ஞா அறிவுரை அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். இவர் மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தில் CICT கடந்த 15 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். அகத்திய முனிவர் திட்டம் மற்றும் இந்திய அறிவியல் மரபு திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு 500 இறையனார் கலவியல் போன்ற முக்கிய நூல்களின் விமர்சன வெளியீடுகளில் பங்காற்றியுள்ளார். CICTக்கு வரும் முன் 18 ஆண்டுகள் பத்திரிகை மற்றும் பதிப்புத் துறையில் பணியாற்றி பல ஆய்வு நூல்கள் மற்றும் முனைவர் பட்ட ஆய்வுகள் வெளியிட உதவியுள்ளார். இன்று ஓலைச்சுவடி முதல் தமிழின் பதிப்பு வரலாறு என்ற தலைப்பில் தமிழ் நூல்களின் கால பயணத்தை விளக்கவிருக்கிறார். அவரை அனைவரும் மகிழ்ச்சியுடன் வரவேற்போம். அது மட்டுமல்லாமல் ஓராண்டுக்கு முன்பாக தமிழ் கூடல் நடத்திய தேவார திருத்தலங்கள் என்ற நிகழ்விலே ஐயா அவர்கள் சிறப்பாக பங்கேற்று வழிநடத்தி சென்றார். அதை இப்பொழுது நாம் நினைவு கூறுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த நிகழ்வில் நாங்கள் மிக குறுகிய நேரத்திலே எங்களுடைய அழைப்பினை ஏற்று திரு அண்ணாமலை சுகுமாரன் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவர்களையும் நம்முடைய ஆரோக்கிய விழா குழுவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறோம். மற்ற அனைவரையும் இந்த நிகழ்வுக்கு வருக என்று வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை அமைதி தமிழ் அன்னையும் ரவீந்திரன் நடமாடிய பகுதிக்கு நான் மீண்டும் வருவதில் பெரும் மகிழ்ச்சியும் அன்பும் மனநிறைவும் கொள்கிறேன். இந்த சிறப்பான கடந்த 6 நாட்களாக சென்று கொண்டிருக்கும் இந்த சிறப்பான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் இதன் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சிக்கு பெரியவர் அறிஞர் துறை சார்ந்து பணியாற்றிய ஐயா அவர்கள் உட்பட பலரும் வந்துள்ளது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த தலைப்பானது தொடர்ந்து கடந்த சில நாட்களாக பார்த்திருப்பீர்கள். தமிழின் தொன்மை குறித்து பல்வேறு பிரிவுகளின் கீழ் பல தலைப்புகளில் பலரும் வந்து உரையாற்றி சென்றிருப்பார்கள். அதை நீங்கள் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். அவ்வகையிலே இன்று அதே தமிழின் தொன்மை சார்ந்த இன்னொரு பிரிவானது பதிப்பு, அச்சு, இன்றைக்கு நாம் காணும் அச்சு பதிப்பு நூல்கள்
அதற்கு முந்தைய தமிழில் இருந்த அதற்கு முந்தைய நிலை பற்றிய கிட்டத்தட்ட அறிமுகமாக மட்டும்தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அளிக்கப்பட்ட நேரமும் இங்கு உள்ள நேர அமைப்பும் அப்படி இருப்பதால் எவ்வளவு மிக சுருக்கமாக கூற முடியுமோ கூற விழைகிறேன். தமிழ் செம்மொழியாக 2004ஆம் ஆண்டு இந்திய அரசால் அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பிற்கு முக்கிய அந்த நேரத்தில் காரணமாக இருந்தவர் செக் நாட்டு அறிஞர் ஜார்ஜ் எல் ஹார்ட் அவர்கள் எழுதி அளித்த ஒரு கடிதமாகும். அது செம்மொழி உயர்தனி செம்மொழியாக தமிழ் உலகத்தாலும் அரசாங்கத்தாலும் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. அந்நாளைய அரசியல் சூழலும் அதற்கு காரணமாக இருந்தது. அதற்கு முன்னர் நூற்றாண்டு கால போராட்டத்தையும் அதற்கு பின்னான ஒரு விளைவாகவே அதை விளைந்து தமிழுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வழங்க காரணமாக இருந்த அந்த நிகழ்வை நாம் இந்த நேரத்தில் நினைவு கூற கடமைப்பட்டுள்ளோம். செம்மொழி என்று கூறும் பொழுது அந்த செம்மொழி பற்றிய சில தகவல்கள் மட்டும் தெரிந்து கொள்வோம். தமிழ், வடமொழி எனப்படும் சமஸ்கிருதம், கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு, சீனம் ஆகியவை செம்மொழிகளாக அறியப்படுகின்றன. அவற்றில் சமஸ்கிருதம், கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு ஆகிய மொழிகள் இன்று மக்களிடையே வழக்கில் இல்லாத வழக்கிறந்த மொழிகளாக உள்ளன. சீனமும் தமிழும் மக்களிடையே இன்னும் வழங்கப்பட்டாலும் பழஞ்சீனம் வேறாகவும் நடப்பில் உள்ள சீனம் வேறாகவும் இருப்பொழுது நாம் காண கிடைக்கிறது. அவ்வகையில் இன்று வரை 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இன்று நிலவி மக்களிடையே வழங்கி வருகின்ற மொழியாக தமிழ் விளங்கி வருவது தமிழின் தனிச்சிறப்புகளில் ஒரு முதன்மையாக சிறப்பாக காணப்படுகிறது. மேலும் 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பல இலக்கியங்களை கொண்டு இன்றும் பயன்பாட்டில் இருக்கின்ற மொழியாகவும் அது இருக்கும் பொழுது அந்த கிளாசிக்கல் ஸ்டேட்டஸ் எனப்படுகின்ற மொழி செம்மொழி தகுதி என்பது தமிழுக்கு இயல்பாகவே கிடைக்க காரணமாக நமக்கு அமைந்து விடுகிறது. இவ்வகையிலே இந்த செம்மொழி செவ்வியல் தகுதிக்கு நமக்கு மிகவும் மூல காரணமாக இருப்பது நமக்கு இதுவரை கிடைத்துள்ள இலக்கண இலக்கிய நூல்களில் காலத்தால் மிகவும் முற்பட்ட தொல்காப்பியம் எனும் நூலாகும். இது தமிழுக்கு இலக்கணம் கூறிய நமக்கு இதுவரை கிடைத்துள்ள நூல்களில் மிக பழமையான நூலாகும். Good evening all. I am not used to translate any speech. Considering the audience, your interest, I am trying my level best to translate whatever he is saying. So far in the first slide, what he has told us. So in the first slide, what he has told us, Indian government has declared Tamil as the classical language in 2004. Along with Tamil, other languages also have been attained the status. But among the all languages, Tamil and Chinese are the two languages which are still in life.
And the main evidence or what we have in Tamil is the Tolkappiyam literature. So, இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பில் பதிப்பு அச்சு பற்றி வரும்பொழுது அதற்கு அடிப்படையாக இருப்பது எழுத்துக்களாகும். ஒரு மொழிக்கு மொழி வளர்ச்சிக்கு தேவையான ஒரு முதன்மையான ஒரு உருப்படியாக நாம் எழுத்தை கொள்ளலாம். அவ்வகையிலே எழுத்து, பிறகு சொல், அதற்கு பிறகு பொருள் என 3 அதிகாரங்களை கொண்டு இந்த தொல்காப்பியம் கூற வந்த கருத்துக்களை கூறுவதை அதனுடைய முகப்பு பாயிரத்திலே பனம்பாரனார் அவர்கள் எழுத்தும் சொல்லும் பொருளும் நாடி செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலத்தோடு முந்து நூல் கண்டு முறைப்பட எண்ணி புலம் தொகுத்தோனே போக்கரு பணுவல் என்று கூறுகிறார். அவ்வகையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே தோன்றிய தமிழ் மொழியில் இலக்கண வரையறைக்கு உட்பட்டு பல இலக்கியங்களும் பற்பல மொழிசார் வெளியீடுகளும் மக்களிடையே வழங்கி வந்திருந்ததை அறிய முடிகிறது. அதற்கு தொல்காப்பியர் இலக்கணம் வகுத்ததாக இந்த பாயிரத்திலே பனம்பாரனார் கூறுகிறார். அவ்வகையிலே அத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழில் நூல்கள் இருந்ததையும் அவ்வளவு பெரிய படைப்பாளர்கள் அன்று விளங்கி மக்களிடையே அறிவை புகட்டையும் இதன் மூலம் நாம் அறிய முடிகிறது. See, a language growth is based on the letters, words and its meaning. Many centuries ago, many literature like Tolkappiyam is the main evidence which stands till now for the growth of the language. அப்படி தமிழ் இலக்கியங்களில் வழங்கப்பட்டு மக்களிடையே வழக்கத்தில் இருந்த நிலையில் அது எழுதுவதற்கு தேவைப்பட்ட ஊடகமாக பல்வேறு பொருட்கள் இருந்தாலும் ஓலைச்சுவடி என்பது பெரும்பான்மை வழக்கில் இருந்ததை நாம் அறிய முடிகிறது. மேலும் அரசர்கள் அல்லது ஆட்சியாளர்கள் தம்முடைய ஆணையை உட்பட பிற செய்திகளை மக்களுக்கு அறிவித்த பொருட்டு கல்வெட்டுகளை பயன்படுத்தியுள்ளார்கள், செப்பேடுகளை பயன்படுத்தியுள்ளார்கள். இவையெல்லாம் சுவடிகள் நூலுக்காக மட்டுமன்றி பற்பல பயன்பாட்டிற்கு உட்பட்ட அனைத்து செய்திகளும் சுவடிகளில் மக்களிடையே வழங்கி வந்துள்ளன. இவை அனைத்தும் நம்மிடையே இருந்த மொழி, இலக்கியம் மற்றும் பிற அனைத்து துறை சார்ந்த அறிவையும் எழுதி வைப்பதற்கு பயன்பட்ட களமாக நாம் காண முடிகிறது. அந்த காலத்திலேயே இன்று நாம் கூறக்கூடிய பல்கலைக்கழகங்கள் போன்று பெரிய கல்வி அமைப்புகளும் சுவடி நூலகங்களும் வழி வழியாக அறிவை பரப்பி வந்த, கற்பித்துக் கொடுத்த குருகுல ஆசான் மாணவர் மரபிலே குருகுலம் முறைகளிலும் இருந்து வந்துள்ளவை பற்பல விஷயங்கள் வரலாற்று சான்றுகளாக நமக்கு பல வடிவங்களில் கிடைக்கின்றன. 7ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்ட சீன பயணியான யுவான் சுவாங் அவர்கள் நாலந்தா, விக்ரமசீலா, பாடலிபுத்திரம், தாமிரலிப்தி போன்ற நகரங்களில் பல்கலைக்கழகங்களும் நூலகங்களும் இருந்தன என்று பதிவு செய்துள்ளார். தென்னிந்தியாவிலும் பல கல்விக் கழகங்களும் சுவடி சாலைகளும் இருந்தன என்பதற்கு இவ்வாறாக பல சான்றுகளும் நமக்கு கிடைக்கின்றன. In olden days, there were many universities, educational institutions, palm scripts as well as copper plates. These are the evidence we have got. In the 7th century, there was a Chinese traveler named Yuan Suan. He has recorded this evidence that these many universities
were there in like Nalanda University, Vikramasila, Patliputram, Tamiralatti. So there were so many cities which had universities, and he has recorded the same thing in the 7th century itself. கல்வெட்டுகளில் நூலகம் இருந்ததை தமிழக தென்னிந்திய நிலப்பரப்பில் நாம் காணும் பொழுது திருவரங்கத்தில் உள்ள அரங்கநாதர் கோயிலில் ஓசல மன்னன் வீரராமநாதன் காலத்தில் சரஸ்வதி பண்டாரம் என்பது நூலகமாகும். சுவடிகள் நூலகத்தை பொதுவாக அந்த காலத்தில் பண்டாரம் என்று அழைத்து விடார்கள் இருந்ததை அதை அவன் அந்த கோயிலுக்காக ஒதுக்கிய நிதியிலிருந்து பெறப்பட்ட வட்டியால் அந்த சரஸ்வதி பண்டாரம் என்கிற அந்த நூலகம் நிர்வகிக்கப்பட்டதையும் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அந்த கல்வெட்டிலே நமக்கு தெரியப்படுத்துகிறது. சேரன் மாதேவி என்ற ஊரில் உள்ள திரௌபதி அம்மன் கோயிலில் 1ஆம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் கல்வெட்டில் பாண்டிய பிரம்மாதியார் என்பவர் ஒரு சரஸ்வதி பண்டாரத்தை, நூலகத்தை, சுவடி நூலகத்தை நிறுவியுள்ள செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நூலகத்தை, இந்த சரஸ்வதி பண்டாரம் என்னும் நூலகத்தை நிர்வாகம் செய்வதற்கு ஊர் சபையினர், அந்த ஊர் மக்கள், அதற்கான இப்பொழுதுள்ள பஞ்சாயத்து அமைப்புகள் போன்ற ஊர் கிராம சபையார் 2 மா நிலத்தை இறையிலையாக வழங்கியுள்ள செய்தியும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. Century in Trivandrum, Srirangam. It was we have that stone inscriptions that in 13th century itself they have maintained these libraries by the government itself. Like earlier there were panchayat and which has maintained these libraries. தற்பொழுது இத்தகைய சுவடி நூலகங்கள் இன்றைக்கும் சைவ ஆதீனங்களிலும் சமண மடங்களிலும் பல்கலைக்கழகங்களிலும் தனியார் நூலகங்களிலும் அருங்காட்சியகங்களிலும் உள்ளன. பிற மாநிலங்களிலும் தமிழகத்திலிருந்தும் தென்னிந்தியாவிலிருந்தும் எடுத்து செல்லப்பட்ட பல சுவடிகள் இன்றைக்கும் கிடைக்கின்றன, காண கிடைக்கின்றன. போய் எடுக்க முடியாதுங்க, படிக்க கூட கொடுக்கறது இல்லை. இந்திய தேசிய நூலகம் கல்கத்தா, வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகம் திருப்பதி, திருவனந்தபுரம் கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் GOML கேரளா மற்றும் வெளிநாடுகளில் பிரான்சில் உள்ள பாரிஸ் பிப்லோதொக்கு நேஷனல் என்னும் நூலகத்திலும், கோபன்ஹேகன் டென்மார்க்கில் உள்ள தேசிய அருங்காட்சியகத்திலும் நமது நாட்டிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட பல ஓலைச்சுவடிகள் இன்றும் நூலகங்களில் வைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் மட்டும் இத்தகைய சுவடி நூலகங்கள் GOML கவர்மெண்ட் ஓரியண்டல் மேனுஸ்கிரிப்ட் லைப்ரரி சென்னையில் உள்ளது. அந்த அரசினர் கீழ்த்திசை சுவடிகள் நூலகத்திலும், உவே சாமிநாதையர் நூலகம், உலகத் தமிழராய்ச்சி நிறுவனம், ஆசியவியல் ஆய்வு நிறுவனம், அரும்பாக்கத்தில் உள்ள சித்த மருத்துவ கல்லூரி, அடையாறு பிரம்மஞான சபை எனப்படும் அடையாறு நூலகம், ஓலைச்சுவடிகள் பாதுகாப்பு மையம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், காமராசர் பல்கலைக்கழகம், தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர், சரஸ்வதி மகால் தஞ்சாவூர், மதுரை தமிழ்ச்சங்கம் ஆகிய இடங்களில் இன்றளவும் சுவடிகள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இவற்றில் தமிழக அரசால் நிர்வகிக்கப்பட்டு வரும் அரசினர் கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் என்னும் கவர்மெண்ட் ஓரியண்டல் மேனுஸ்கிரிப்ட் லைப்ரரியில் அது தற்பொழுது சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 7வது தளத்தில் இயங்கி வருகிறது. 1876ஆம் ஆண்டு இது சுவடிகள் மூலமாக ஆண்டு முதல் சுவடிகள் மூலமாக செயல்பட்டு வருகிறது. தற்பொழுது தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள நூலகத்தில் தமிழ் ஓலை சுவடிகள் 10,783, தாழ் சுவடிகள் 5,775 உள்ளன. அதுபோக சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மராத்தி, உருது, அராபி, பெர்ஷியன், வட்டார ஆவணங்கள் என மொத்தமாக 72,314
ஆவணங்கள் அங்கே பாதுகாக்கப்பட்டு வருகிறது. In the earlier slide, what he has told us that there are many palm strips available all over the world. In Tamil Nadu, he has listed down the wherever the bamboo strips are available, and these are the libraries. So that is for like Saiva. Okay, and then Jain libraries and many universities and private libraries were there. அந்த நூலகங்களில் ஓலைச்சுவடிகள் வைக்கப்பட்டுள்ள ஒரு காட்சி. These are the palm manuscripts in the library. இந்த அரசினர் கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் அமைக்கப்படுவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தவர் ஸ்காட்லாந்து நாட்டின் லூவி தீவில் ஸ்டார்னோ நகரில் பிறந்த காலின் மெக்கன்சி என்பவர் ஆவார். இவர் தலைமை நில ஆய்வாளராக இந்தியாவிற்கு பணி நிமித்தம் வந்தார். அப்பொழுது இங்கு உள்ள கல்லிலும் செம்பிலுமாக சாசனங்கள் கிடைப்பதை பார்த்து அவற்றை தொகுக்கும் பணியில் ஈடுபட்டார். அவ்வகையில் அவர் 15 மொழிகளை சேர்ந்த 1568 சுவடி தொகுதிகளையும் 8076 கல்வெட்டுகளையும் 2630 ஓவியங்கள், 78 வரைபடங்கள், 1618 நாணயங்கள், 106 படிமங்கள் என பலவற்றை சேகரித்து வைத்தார். இவை அனைத்தும் கொலின் மெக்கன்சி, இவை அனைத்தும் அவரால் தொகுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. பிறகு அரசாங்கத்தால் அரசினர் கீழ்த்திசை சுவடிகள் நூலமாக மாற்றப்பட்டும் அரசு ஆவண காப்பகமாகவும் மாற்றப்பட்டு தற்பொழுது வரை நாம் அனைவரும் சென்று பார்க்கக்கூடிய நிலையிலேயே பல இன்றும் நமக்கு கிடைக்கிறது. அவ்வகையில் இந்த மெக்கன்சி அவரால் எடுக்கப்பட்ட பிறகு அவரால் பதிக்கப்பட்ட இந்த மெக்கன்சி சுவடிகள் எனப்படும் பதிப்பின் மூலமாக 19ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் அரசியல் சமுதாய நிலைகளை அறிந்து கொள்ள நமக்கு இன்றளவு மிகவும் பயன்படுகிறது என்று அறிஞர் கே. பிள்ளை அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். Colin Mackenzie, born in 1754, he came to India as chief researcher, surveyor general, and he has worked and collected in 15 languages, and whatever he has worked, that has been converted as an government library. மேலும் இந்த ஓலை சுவடிகளை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு எங்கெங்கெல்லாம் எந்தெந்த சுவடிகள் கிடைக்கின்றன, என்னென்ன தலைப்பில் இந்த சுவடிகள் இருக்கின்றன என்பதெல்லாம் அறிந்து கொள்வதற்கு இந்த மேனஸ்கிரிப்ட் கேட்லாக் எனப்படும் ஓலை சுவடி விளக்க அட்டவணை என்பது மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. நூல்களையோ இல்லை ஓலைச்சுவடிகளையோ மட்டும் தொகுத்து சேர்த்து வைத்து விட்டால் போதாது என்ற வகையிலும் அவற்றை எடுப்பதற்கும் பயன்படுவதற்கும் எளிதாக அறிந்து கொள்வதற்கும் இந்த விவர அட்டவணைகள் அந்த காலத்திலேயே பயன்பாட்டில் இருந்துள்ளன. அவ்வகையிலே டாக்டர் ஏசி போனல் என்பவர் சமஸ்கிருத சுவடிகளுக்கு இத்தகைய விவர அட்டவணை ஒன்றை தயாரித்துள்ளார். தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, மராத்தி ஆகிய மொழிகளில் சுவடி விளக்க அட்டவணைகள் வெளிவந்துள்ளன. தமிழ் மொழி சுவடிகளுக்கு முதலில் விளக்க அட்டவணை உருவாக்கியவர் தமிழறிஞர் உலகநாத பிள்ளை என்பவர் ஆவார். தமிழ் சுவடிகளுக்கான விளக்க அட்டவணை 26 தொகுதிகள் வெளிவந்துள்ளன. தொடர்ந்து அந்த பணி நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. ஏனெனில் அது ஒரு நிறைவடைந்து விடும் முடிவடையும் பணி அல்ல. ஏனெனில் இன்னமும்
நமக்கு கிடைக்கப்பெறாத பல லட்சக்கணக்கான சுவடிகள் இன்றும் நாட்டிலே இருப்பதாகவும் மக்களுடைய புழக்கத்தில் இருப்பதாகவும் கருதுகோள் ஒன்று உண்டு. அது ஓரளவிற்கு அது உண்மையும் கூட. அதே போல வெளிவராத பல நூல்களாக ஆக்கப்படாத, மக்களுக்கு அறிவிக்கப்படாத, தெரிவிக்கப்படாத பல ஓலை சுவடிகளும் இன்றமும் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது. The evidences collected will not be of much useful unless it is an organized collection with a proper index. So that is called manuscript catalog. And for Tamil, it has been like organized by the Ulaganathan Pillai. And there are much more literary works which is not available for public purpose. Still, the work is going on. இவ்வகையிலே இப்பொழுதும் தொடர்ந்து தமிழுக்கு செம்மொழி தகுதி கிடைத்த பிறகு உருவாக்கப்பட்ட செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் என்னும் நடுவண் அரசின் அமைப்பானது கல்வி அமைச்சகத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளது. அதிலே சுவடியியல் புலம் தனியே உருவாக்கப்பட்டு அவர்கள் தற்பொழுது கிடைக்கக்கூடிய ஏற்கனவே கிடைத்த பல சுவடிகளை கொண்டு அவர்கள் அந்த செம்மொழி நிறுவனத்திற்கு ஆய்விற்கு கொள்ளப்பட்டுள்ள 41 செவ்வியல் நூல்கள் தொடர்பான பல சுவடிகளை சேகரித்து வைத்துள்ளார்கள். அவை அனைத்தையும் மின்னாக்கம் செய்து மின்னூலாகவும் வைத்துள்ளார்கள். இவற்றில் சொல்லிடுறியா? So, under Ministry of Education, Government of India, Central Institute of Classical Tamil has been formed and they have got collected all the literary works it is in Chennai. So அவ்வகையிலே செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்திலே 600 ஓலைச்சுவடிகளும் தாழ்ச்சுவடிகளும் மின்னாக்கம் செய்யப்பட்டு மின்னுலகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. நிறுவனத்தின் இணையதளமான www.cect.in என்ற இணையதள முகவரியில் மின் நூலகம் என்ற தனி உட்பிரிவில் சென்று அவை அனைத்தையும் பொதுமக்கள் பார்வையிடலாம். சிலவற்றை பதிவிறக்கம் செய்து கொள்ளவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் முன்னர் கூறிய கேட்லாக்ஸ், செவ்வியல் நூல்களுக்கான இலக்கிய இலக்கண ஓலைச்சுவடிகளுக்கான விளக்க அட்டவணை ஒன்று தனியே ஆக்கப்பட்டு அதுவும் அந்த இணையதளத்தில் கிடைக்கின்றது. இங்குள்ள அந்த சுவடியில் புலத்தில் இருந்து செம்பதிப்பு திட்டம் என்ற திட்டத்தின் கீழ், டெக்ஸ்டுவல் கிரிட்டிசிசம் என்பார்கள், அந்த செம்பதிப்பு திட்டத்தின் கீழ் இதுவரை கிடைக்கப்பெற்றுள்ள ஓலைச்சுவடிகளையும் இதுவரை வெளிவந்துள்ள நூல் பதிப்புகளையும் ஒப்பு நோக்கி செம்பதிப்பாக வெளியிடுதல் என்பதுதான் செம்பதிப்பு திட்டமாகும். இதுவரை இறையனார் களவியல் என்ற நூலும், ஐங்குறு நூற்றில் மருதம், முல்லை, குறிஞ்சி, பாலை என்ற 4 திணைகளுக்குமான நூல்களாக அந்த கிரிட்டிக்கல் எடிஷன் எனப்படும் செம்பதிப்பில் வெளியிடப்பட்டுள்ளது. அது ஒரு மிக மிக கடினமான ஒரு பெரும் பணியாகும். அந்த இறையனார் களவியல் எனப்படும் இலக்கண நூல் என்பது வெறும் 60 நூற்பாக்களை மட்டுமே கொண்ட மிக சிறிய நூல். அதற்கு 8 ஓலைச்சுவடிகள் இதுவரை, ஓலைச்சுவடிகளில் பல குடும்பங்கள் உள்ளன, மிக விரிவாக என்னால் இங்கு பேசவில்லாத சூழல் அதை சிறு சிறு விளக்கமாக மட்டும் கூற முனைகிறேன். 8 ஓலைச்சுவடிகள் என்பது ஓலை குடும்பங்களின் அடிப்படையில் அறிஞர்களால் பிரிக்கப்பட்டு பல படிகள் நாட்டில் கிடைத்தாலும் அந்த குடும்பங்களின் அடிப்படையில் அவற்றை பிரித்து வைத்து விடுவார்கள். அவ்வகையிலே பல ஓலைச்சுவடிகள் கிடைத்தாலும் 8 சுவடி குடும்பங்களின் அடிப்படையில் கிடைக்கப்பெற்ற 8 ஓலைச்சுவடிகளை கொண்டும் கிட்டத்தட்ட ஒரு 12 பதிப்பு, இதுவரை சுவடிகளில் வந்து நேரடியாக பதிப்பித்த அறிஞர்களின் நூல்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு ஒரு 12 மிக சிறந்த பதிப்பு ஆசிரியர்களின் நூல்களை கொண்டு அதை ஆய்வு செய்து அந்த ஒரு சிறு நூலை வெளியிடுவதற்கே 8 ஆண்டுகள் ஆயிற்று. எதற்கு கூறுகிறேன் என்றால், அந்த கிரிட்டிக்கல் எடிஷன் எனப்படும் செம்பதிப்பு திட்டமானது மிக எளிய முறையிலேயே எளிய வடிவில் இணைத்தால் ஒரு நூலை வெளியிட்டு விடலாம் என்று பல்வேறு தொழில்நுட்ப வசதிகள் உள்ள காலத்தில் உள்ளதை போன்றது கூட நாம் அதை செய்துவிட முடியாத சூழல் தான் நிலவுகிறது என்பதற்காக இதை குறிப்பிடுகிறேன். The main purpose of the Chennai Classical Institute is
they have digitized 600 palm scripts and manuscript and uploaded in their official website, which is available for everyone. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தைப் போலவே மாநில அரசின் கீழ் 2000ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் நாள் தமிழ் இணைய கல்விக் கழகம் தொடங்கப்பட்டது. இந்த இணைய கல்விக் கழகத்தின் மிக பெரும் பணியாக அனைத்து வகையிலும் மின்மயமாக்கப்படுதலும், இந்த நவீன உலகத்திற்கேற்ப அனைத்து தரவுகளையும் அனைத்து செய்திகளையும் மக்களுக்கு அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை பல செய்திகளை கொண்டு செல்வதற்கும் கல்வி வளர்ச்சிக்காகவும் மட்டுமே அந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது. அவர்களின் அரும்பணி என்னவென்றால், அரிய நூல்களும் பழைய ஓலைச்சுவடிகள் கிடைக்கும் உலகளவில் பொது நிலையில் கிடைக்கக்கூடிய அனைத்து ஓலைச்சுவடிகளையும் அவர்கள் மின் வடிவம் செய்து அவர்களுடைய இணையதளத்திலே உருவாக்கி நமக்கு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அளித்துள்ளார்கள். அவ்வகையிலே அதனுடைய பணியானது மிக சீரிய போற்றப்பட வேண்டிய ஒரு பணியாக இங்கு குறிப்பிட்டே ஆக வேண்டும் என்ற நிலையை அந்த அமைப்பையும் குறிப்பிடுகிறேன். 2000 July 5th, Tamil Virtual Academy has been formed. The main purpose of this academy is to digitize all the old literature and the evidence whatever has been collected so far. Now it is available for public in the form of digital work. இது ஒரு மாதிரிக்காக அந்த செம்பதிப்பு திட்டத்திலே வைக்கப்பட்டுள்ள தொல்காப்பியத்தின் சுவடி குறித்த சில தகவல்கள் அடங்கியது. ஓலைச்சுவடிகள் குறித்து நாம் தெரிந்து கொள்வதாக இருந்தால் இப்படியான தகவல்கள், அடிப்படையான சில தகவல்கள், அதனுடைய நீள அகலம், அதில் உள்ள மொத்த பக்கங்கள், அது அந்த நிறுவனத்தில் முன்பு கேட்டலாகில் பார்த்தது போல எண்கள் குறிப்பிட்டு இருக்கும். இது மிகவும் முக்கியமான ஒரு பணியாகும். இது தொல்காப்பிய ஓலைச்சுவடி. சில பக்கங்கள் பார்வைக்காக மட்டுமே இங்கு நான் அளிக்கிறேன். So this is one of the sample format of the organized collection of Tolkappiyam Tamil literature. Next is the sample of the palm scripts. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்திலே எங்களுடைய இணையதளத்தில் இந்த சுவடிகளை மின்னாக்கம் செய்யும் பொழுது பல நிலைகளில் படிப்பவர்களுக்கு எளிதாக இருப்பதற்காக அதனுடைய மூல வடிவத்திலே, ஒளிப்படம் எடுக்கப்பட்ட மூல வடிவத்திலேயே ஒன்றும், அதனுடைய வண்ணங்கள் சீர்படுத்தப்பட்ட வண்ணச்சீர்மை பெற்ற வடிவத்திலும், சில நேரங்களில் சில எழுத்துக்கள் எழுத்துருக்கள் படிப்பதற்கு மிகவும் குழப்பம் தரும் நிலையில் அதை மேலும் புரிந்து கொள்வதற்கு எளிதாக்கும் நிலையில் இப்படி கருப்பு வழியாக வரி வடிவில் மாற்றப்பட்டு, அந்த படத்தை வரி வடிவில் மாற்றப்பட்ட நிலையிலும் என பல நிலைகளில் அறிஞர்களுக்கு மிக எளிதாக அந்த சுவடிகளை பதிப்பிப்பதற்கும் படிப்பதற்கும் ஏதுவாக அங்கு பணிகள் செய்யப்பட்டு அது இணையதளத்தில் இன்றளவும் கிடைக்கிறது. அந்த செம்மொழி தமிழாய்வு மத்தியத்தின் சுவடியியல் துறைக்கான அந்த இணைய தள பக்கத்தில் தேடுபொறி ஒன்றும் பயன்பாட்டில் உள்ளது. இந்த இணையதள பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஓலை நூல்களுக்கான பட்டியலை கொண்டு அதில் இருக்கும் நூல்கள் அந்த நூறு தலைப்புகளில் உள்ள பாடலையோ பாடல் எண்களையோ அந்த பாடல்களில் உள்ள சொற்களை மட்டுமே குறிப்பிட்டு தேடினால் அந்த குறிப்பிட்ட பாடலோ சொல்லோ இடம்பெறும் ஓலை சுவடியை அந்த தேடுபொறி எடுத்துக் கொடுக்கும். So the search engine facility available in their website to search all the literary works. 41 classical text only, not all. இது திருக்குறள் பற்றிய ஒரு ஓலைச்சுவடி. இப்ப இருக்கிற எல்லாருமே நம்ம நவீன புத்தகம், அச்சு புத்தகங்களில் பார்க்கும் அனைத்து வடிவங்களும் அன்று ஓலைச்சுவடியிலே இருந்துதான் இன்று அது பரிணமித்து முகிழ்த்து அச்சு நூல் வடிவிலும் இடம்பெற்றுள்ளது. எடுத்துக்காட்டாக சில விஷயங்கள், திருக்குறள் 10 நூல்களாக ஒரு அதிகாரம் கொண்டிருந்தால் இந்த ஓலை தாளில் இந்த பக்கத்தில் இடம்பெற்றுள்ள அதிகாரத்தை பக்க தலைப்பாக சைட் ஹெட்டிங்காக கொடுக்கும் வழக்கமும் உண்டு.
ஒரு ஒரு ஓலைக்கும் எண்ணிடும் வழக்கம் உண்டு. அதுபோல சில நூல்களில் இப்பொழுது நாம் பொருளடக்கம் கண்டென்ட்ஸ் பேஜ் கொடுப்பது போல பொருளடக்கம் அடங்கிய ஓலை சுவடிகளும் பல நூல்களில் நமக்கு கிடைத்துள்ளது. இதை எதற்கு கூறுகிறேன் என்றால், பின்பு அச்சு பெரும் வளர்ச்சி பெற்று நவீன வளர்ச்சி அடைந்து இப்பொழுது நாம் காணும் வகையில் பற்பல நூல் வடிவங்களில் எளிதாக படிப்பதற்கு பல நிலைகளில் உதவுவதைப் போலவே அந்த காலத்திலேயே ஓலைச்சுவடிகளும் அதற்கான வசதிகளை அவர்கள் அதற்கான வழிவகைகளை கண்டறிந்து பயன்படுத்தி இருந்தார்கள் என்று கூறுவதற்காக இதை குறிப்பிடுகிறேன். நூல்கள் பதிப்பு என்று வருவதால் அச்சுத்துறை சார்ந்த சில தகவல்களையும் கொடுப்பதற்காக இங்கு சில செய்திகளை மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன். புதுச்சேரியை சேர்ந்த பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் இதழ்கள் பத்திரிகைகள் குறித்து ஒரு பாடலிலே குறிப்பிடும் பொழுது, அறிஞர்தம் இதய ஓடை ஆழநீர் தன்னை கொண்டு செறிதரும் மக்கள் எண்ணம் செழித்திட ஊற்றி ஊற்றி குறுகிய செயல்கள் தீர்த்து குவலையம் ஓங்கச் செய்வாய் நறுமண இதழ் பெண்ணே என்று அழகாக குறிப்பிட்டிருப்பார். அவர் பத்திரிகைகள் இதழ்களுக்காக அந்த காலகட்டத்தில் எழுதிய அந்த பாடலை நாம் பொதுவாக அச்சு நூல்களுக்கே கூட என்று பொருத்தி பார்த்து கொள்ளலாம். அவ்வகையிலேயே நவீன அச்சுக்கலையானது அதனுடைய தந்தை என்று போற்றப்படுவராக ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த பொற்கொள்ளரான ஜோகனஸ் குட்டன்பர்க் என்பவரால் எந்திரமயமாக்கப்பட்ட ஒரு அச்சுப்பொறி முதலில் வடிவமைக்கப்பட்டது. அதுதான் நவீன அச்சுக்கலையின் உலகத்திலே நிகழ்ந்த பெரிய புரட்சி என்று சொல்வார்கள் அல்லவா, நவீன உலகத்திற்கான நவீன அறிவியலுக்கான புரட்சி. அந்த புரட்சிக்கு வித்தாக அமைந்ததாக அந்த அச்சு வடிவத்தை அந்த அச்சுக்களை அந்த நேரத்தில் தோற்றுவித்த கூட்டன்பர்க் அவர்களின் கண்டுபிடிப்பை சொல்வார்கள். இன்று வரை உலகம் இந்த அளவுக்கு செய்தி மற்றும் தகவல் தொடர்பிலே வளர்ந்து நிற்பதற்கு அந்த ஒரு முதல் பொறியானது உலகத்திற்கே மிகவும் வழிகாட்டுவதாக ஒளிகாட்டியாக திகழ்ந்தது. பொதுவாக அதற்கு முன்பு அச்சு இல்லவே இல்லையா என்றால் அப்படியெல்லாம் கிடையாது. சுமேரிய நாகரிகத்திலும் சீனாவிலும் அந்த காலத்திலேயே களிமண் அச்சுக்களை பயன்படுத்தி அச்சு பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். மரக்கட்டைகளால் ஆன அச்சு உருக்களில் எழுத்துக்களை பயன்பாட்டில் வைத்து அறிவிப்புகள் எல்லாம் வெளியிட்டதாக வரலாற்று சான்றுகள் நமக்கு கிடைக்கின்றன. சீனாவில் 7ஆம் நூற்றாண்டில் டாங் அரச பரம்பரையின் காலத்தில் தாள் கண்டுபிடிக்கப்பட்டது. தாளின் கண்டுபிடிப்பானது அச்சுத்துறையிலேயே அச்சின் வளர்ச்சியிலே ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பாக விளங்குகிறது. அதற்கு முன்னர் தோல், மரப்பட்டைகள் போன்றவற்றிலும் செம்பு போன்ற செப்பு தகடுகள், கற்கள் போன்ற மிக கடினமான பரப்புகளிலுமே இந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டில் இருந்தபோது, தென்னகத்திலும் ஆசிய நாடுகள், தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலும் இந்த ஓலைச்சுவடி பயன்பாடு இருந்த போது பிற பொருட்களும் பயன்பட்டன என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்காக அதை கூறுகிறேன். மேலும் படி எடுத்தல் என்பது ஓலைச்சுவடிகளில் வழி வழியாக பல காலங்களில் மேற்கொள்ளப்பட்டதால் தான் இன்றைக்கும் நாம் இன்று பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய சங்க இலக்கியங்களாகட்டும், செவ்வி இலக்கியங்களாகட்டும், அல்லது சோதிடம், எந்த துறை சார்ந்த அறிவு செல்வம் நம்மிடையே இருக்கிறது என்று நாம் கூறிக்கொள்வதற்கான அனைத்தும் திருவள்ளுவரே எழுதியதோ தொல்காப்பியரோ எழுதியதோ அந்த ஓலைச்சுவடியே நமக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. ஏனெனில் ஒரு பனை ஓலைச்சுவடி என்பது 200 ஆண்டுகளிலிருந்து அதிகப்படியாக சீரிய முறையில் பாதுகாக்கப்பட்டால் 400 அல்லது 500 ஆண்டுகள் காப்பாற்றப்படலாம். ஏனெனில் அது எளிதில் அழிந்துவிடக்கூடிய ஒரு பொருளாகும். அதை பல வகையில் பதப்படுத்தி பாதுகாத்து வைத்தல் என்பதும் மிக பெரும் நடைமுறையாகவும் இருக்கிறது. தாள் மட்டுமல்லாது துணிகள், மட்பாண்டங்கள், உலோகங்கள் என பலவற்றிலும் அச்சு எடுத்தல் பணி பல காலகட்டங்களில் நடந்துள்ளது வரலாற்றில் பல இடங்களில் நமக்கு பார்க்க கிடைக்கிறது.
நவீன அச்சு முறையானது. ஏனெனில் நூல் பதிப்பு, அச்சு பதிப்பு என்று வரும்பொழுது நவீன அச்சின் வளர்ச்சி என்பது மிக பெரும் பங்காற்றி இருக்கிறது. இதில் அச்சு முறைகளில் சிலவற்றை குறிப்பிட்டே ஆக வேண்டும் தெரிந்து கொள்வதற்காக. ஏனெனில் இன்று நாம் டிஜிட்டல் பிரிண்டிங் காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டுள்ளோம். ஒரே ஒரு படி கூட போயிட்டு அச்சடிக்க முடியும். 100 பக்கம் இருக்கிற பக்கமா இருந்தாலும் 1000 பக்கம் இருக்கிற பக்கமா இருந்தாலும். ஆனால் சில காலகட்டங்களுக்கு முன்னர் வரை அது அவ்வளவு எளிதான பணி கிடையாது. லெட்டர் பிரஸ் பிரிண்டிங் எனப்படும் எழுத்து அச்சு முறையானது என்பது கைகளில் அச்சு எழுத்துக்களை எடுத்து கோர்த்து ஒரு அச்சுப்பொறியில் வைத்து அச்சடிப்பார்கள். அது பல நீண்ட நெடிய காலம் அச்சுத்துறையில் கோல்வச்சிய ஒரு அச்சு முறையாகும். இன்று அது கிட்டத்தட்ட ஒரு வழக்கொழிந்த நிலையிலேயே ஒரு சில பணிகளுக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய வகையில் உள்ளது. அடுத்து லித்தோகிராஃபி எனப்படும் இன்னொரு அச்சுமுறையாகும். இன்று இருக்கக்கூடிய நவீன அச்சுமுறைக்கு முன்னோடியது. அதன் வளர்ச்சியாகத்தான் ஆஃப்செட் பிரிண்டிங் எனப்படக்கூடிய மருதொன்றி அச்சு பல ஊர்களிலும் பல நாடுகளிலும் இன்று பல வகைகளில் பதிப்பு பணி மக்களிடையே சென்று சேர்வதற்கு இந்த ஆஃப்செட் பிரிண்டிங் எனப்படும் அச்சுமுறை உள்ளது. ஸ்கிரீன் பிரிண்டிங் திரையச்சு எனப்படும் அச்சுமுறையும் நாம் அனைவரும் கேள்விப்பட்டுள்ளோம், பார்த்துள்ளோம். நடைமுறை வாழ்க்கையில் பல விதங்களில் அது நமக்கு பயன்பாட்டில் உள்ளது. பேனர் மற்ற ஃப்ளெக்ஸோ போன்ற ஃப்ளெக்ஸோ என்னும் அச்சுமுறை பிற ஊடகங்களில் பயன்படுத்துவதற்கு அச்சிடுவதற்கு பயன்படுகிறது. ரூபாய் நோட்டுகள், பத்திரங்கள் போன்றவற்றை அச்சிடுவதற்கான ஒரு சிறப்பான அச்சுமுறை இன்டாக்லியோ பிரிண்டிங் அல்லது கிரவியோ பிரிண்டிங் என்பார்கள். அந்த அச்சுமுறை இன்னமும் நடைமுறையில் உள்ளது. பல உலக நாடுகளும் அந்த குறிப்பிட்ட சில சிறப்பான அச்சு முறைகளுக்கு, ஏனெனில் அது ஒரு பாதுகாப்பான அச்சுமுறையாகும், பயன்படுத்துகிறார்கள். அடுத்து காப்பியர் மிஷின் எனப்படும் போட்டோஸ்டாட் மிஷின், பொதுவாக ஜெராக்ஸ் எனும் நிறுவனத்தின் பெயரை சொல்லி தான் நாம் அதிகம் பயன்படுத்துகிறோம். அதுவும் இந்த அச்சுத்துறையின் ஒரு வளர்ச்சியின் ஒரு பகுதியாகும். அதை தாண்டி பல வகைகளில் நாம் லேசர் பிரிண்டர், டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் பயன்படுத்தப்படும் அனைத்துமே ரீப்ரொடக்ஷன் எனப்படும் ஒன்றை பலவாக செய்யும் அச்சு முறைக்கு பல வகைகளில் இன்று வரை மனித குலத்திற்கு பயன்பாட்டை நல்கி வரும் முறையாக அது விளங்கி வருகிறது. அவ்வகையிலே இந்த அச்சு நூல்கள் ஓலை சுவடியிலிருந்து அச்சு நூல்களாக, பதிப்பு நூல்களாக மாறிய அச்சு நூல்களின் முதல் அச்சான முதல் அச்சு நூல்கள் அந்த சுவடி.cact.in என்ற செம்மொழி தமிழாய்வு மத்திய இணையதளத்திலே முதலில் அச்சான திருக்குறள் நூல், முதலில் அச்சான தொல்காப்பியத்தின் முதற் பதிப்பு போல அனைத்து செவ்வியல் நூல்களின் முதற் பதிப்பு நூல்களும் முழுமையாக கிடைக்கின்றன. யார் வேணுமாலும் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் அந்த முழு பதிப்பையும் எடுத்து பார்த்து கொள்ளலாம். அந்த வகையிலே இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கி ஓலைச்சுவடிகளில் இருந்து அச்சு பதிப்பு வரை நமது தமிழ் மட்டுமல்லாது பொதுவாக இந்த துறை கண்ட நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மக்களுக்கு, சமூகத்திற்கு பயன் தரத்தக்க வகையிலே விளங்கியதையும் உங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்த இந்த அமைப்பினருக்கும் நண்பர் திரு சிவகுமார் அவர்களுக்கும், இங்கே எனக்கு மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றிய எனது அருமை மனைவியாருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. Hello. Yes. Thank you very much. Today, as a special guest, we have one of the senior who had a lot of collections of palm manuscripts, more than 1 lakh manuscripts he had gifted to a university. So here we have Mr. Sukumaran Annamalai. He will have a few words with us.
Good evening, everybody. I am Annamala Sukumaran. My age is 76. I am living at Kalapattu, Pondicherry. Actually, I am electrical engineer. I work with the electricity board and I am having any experience in the output abroad and program also. Fortunately, I got the opportunity to indulge in a collection project for the Tamil University, collecting the boundaries for the past before the 2010, during the time of 2010. We explained everything from the Central Tamil Institute, but I wanted to tell why we have to collect the manuscript. Because manuscript, we are thinking manuscript giving only literature only, but it's giving all the technologies and many engineering skill and everything. Because Tamils are very famous for their intellectual and also technology also. Because before 2000 years, we built big dam, hydraulic dam in Kallanai. That much engineering we have already. That all they put it in the words and they keep it in the manuscript. Why they keep it in the manuscript is the palm leaves is the easiest form of putting things. He told about the Sumerian the clay tablets. They also put everything they have, the University of Sumeria, Babylonia and everything. But that was, see, I am having, sometimes I may drink some water, please. Actually, why we have to collect the palm leaves? It has many categories of technology. We have medicine. We have engineering technology, medicinal, and also process engineering. So many engineering things are still it's not come out. That is why we have to search, we have to publish and everything. The treasure of Tamil, ancient Tamil still is available everywhere. See, for the past 1,000 years, we have the Tangi Temple. We are seeing the thousands of years ago, Tangi Temple, 2,000 years ago, the Kallanai Dam. The dam, constructing a dam in 2,000 years is some marvelous things. Nobody even they have imagined like this technology. How they built the dam and all those things are already. They put it in the commons, but we are losing that one. Still, we are searching for getting all those things. So, we must see there are in the even the recent corona. We used many medicines also, many home remedies, some local medicines. That all collected from the manuscript only. That the Kapasura Kudine, we all knows. The professor they formalized from manuscript only. So still in the manuscript we have a lot of technology. We have to search. The manuscripts are still lying everywhere in the house because the Tamils are actually they have their own university and the school. They have the education and everything. Even the Ellis, we told about the Mackenzie. The Mackenzie, Ellis, and many people, they are astonished. Actually, the people, those who came here, they are astonished the ancient Tamil knowledge. That is why they took all the manuscript and collected all the manuscript, take it away to their homeland and keep properly. Actually, in about more than 20 universities, they have a big collection of manuscript taken from the Tamil Nadu. They are keeping it very carefully and keep it put in condition also. And still, we have to collect it because he told his speech, the manuscript will survive only more than 300 to 400 years only. That the 300 to 400 years are nearby because after the printing technology, we are not reproducing the manuscript because the reproducing means padiyettal means we have to
take the original thing to other manuscript. That is why the text also transferred and the time period also transferred, because 400 years before there was a Tamil. But if you are transferring this time after 200, 300 years, you will transfer the present Tamil form. So we got updated. The comments are updated every time. So we must we must engage and we must collect every formula available, and also that should be done very soon. Otherwise, we will lose all the comments. Actually, I am little sick. I cannot talk properly. Sorry for that. Thank you very much. Thank you very much.